அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அன்றாடம் மக்கள் மத்தியிலே இடம்பெறுகின்ற உறவை பற்றி நாங்கள் சற்று சிந்திக்கின்ற பொழுது, ஒருவர் மற்றவர் என்று இருவர் மத்தியிலே இடம்பெறுகின்ற உறவு நிலையில் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதாகவும், ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வதாகவும், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வதாகவும், இப்படி ஒருவர் மற்றவரோடு உறவாடுவதற்காக தம்முடைய விருப்பத்தை, அன்பை வெளிப்படுத்துகின்றார். ஒருவர் இவ்வாறு தன்னுடைய அன்பையும், தன்னுடைய புரிந்துணர்வையும், தன்னுடைய ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மையையும் வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். தான் யார் என்று அடுத்திருப்பவருக்கு சொல்லுகின்றார். இவ்வாறு படிப்படியாக ஒருவர் மற்றவரோடு உறவாடுகின்ற பொழுது மற்றவருக்கு இவர் யார் என்று இவர் சொன்னால்தான் அவர் அறிந்து கொள்ள முடியும். இந்த தொடர்பிலே ஒருவர் தன்னுடைய இயல்பை, தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய விருப்புகளை, தன்னுடைய நோக்குகளை, தன்னுடைய இலட்சியங்களை என்று சொல்லி தன்னை பற்றி படிப்படியாக அவர் வார்த்தையினாலும் செயலினாலும் பலவாறு தன்னை பற்றி அடுத்தவருக்கு எடுத்து சொல்லுகின்றார். இத்தகைய ஒரு உறவு நிலையில்தான் இறைவன் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இந்த இறைவன் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்றால் டு ரிவீல் என்று சொல்லுவார்கள். மறைந்திருக்கின்றதை வெளிப்படுத்துகின்றது. இவ்வாறு மறைவாக இருக்கின்ற இறைவன் தன்னுடைய அன்பையும் கரிசனையையும், தான் யார் என்பதையும், தன்னுடைய திட்டம் என்ன என்பதையும், தனக்கும் மக்களுக்கும் இடையிலே நிலவ வேண்டிய அந்த உறவு நிலை பற்றி படிப்படியாக அவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த இயற்கையினுடைய அழகின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். இந்த முழு உலகத்தையும் படைக்கின்ற இறைவன் இந்த படைப்புகளையெல்லாம் மிக அழகாக, மிகவும் நுட்பமாக, மிகவும் அதிசயிக்கத்தக்க விதமாக, அவற்றையெல்லாம் முழுமையாக எங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவற்றை காணுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் வியந்து வியந்து இந்த படைத்தவர் யார் என்பதை நாங்கள் படிப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ளுகின்றோம், அனுபவித்துக் கொள்ளுகின்றோம். அதனால் இந்த அழகான உலகத்தை படைத்த ஆண்டவருடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம். அவருடைய அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக, இந்த இறைவனுடைய அன்பினுடைய வெளிப்பாடாக இந்த இறைவன் மக்களை அன்பு செய்வதனாலே இந்த மக்கள் எல்லோருக்கும் நிறைவான வாழ்வு கொடுக்க வேண்டும், தம்மோடு எல்லோரும் இணைந்திருப்பதனூடாக அவர்களுடைய வாழ்வு நிறைவு முழுமை பெற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று யோவான் நற்செய்தியாளர் அழகாக சொல்லுகின்றார். இறைவன் இந்த உலகத்தின் மீது எவ்வளவு தூரம் அன்பு கொண்டார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை உயிர் பலி செய்து தன்னுடைய அன்பினுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் என்று சொல்லி அன்பினுடைய வியத்தகு நிலையை மக்களுக்கு உணர்த்துகின்றார். அதனாலே தந்தை மகன் என்கின்ற இந்த உறவு நிலையிலே மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். தன்னுடைய தந்தையினுடைய நெஞ்சத்திற்கு அருகாமையில் இருந்த தன்னை தவிர வேறு யாருக்கும் இந்த தந்தை யார் என்று தெரியாது. ஆகையினாலே தந்தை, இறை தந்தை என்பவர் அன்பும் பரிவும் கருணையும் பாசமும் கொண்டவர், வல்லமை உள்ளவர். மக்கள் ஒவ்வொருவரையும், மக்களை தனியாகவும் கூட்டாகவும்
அவர்களை விடுதலைக்கு அழைத்து செல்லுகின்ற, அவர்களுக்கு மீட்பு வழங்குகின்ற, அவர்களை முழு மனிதர்களாக உருவாக்குகின்ற, அவர்களை தம்மோடு இணைக்க விரும்புகின்ற, அவருடைய வாழ்க்கை இவ்வாறு வளர்ச்சி அடைந்து ஒரு பரிணாமம் கொண்டு இறைவனோடு ஒரு ஆறுகள் எல்லாம் கடலிலே சங்கமிப்பது போல எல்லா மக்களும் இறைவன் என்கின்ற பெரும் அன்பு சமுத்திரத்திலே இணைய வேண்டும் என்று, அதை ஒரு இறை ஆட்சி, இறை அரசு என்று சொல்லி இயேசு போதித்தார். இந்த தந்தை மகன் இருவரும் கடவுளாராக இருக்கின்றார்கள். அவர்கள் இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த அன்புறவு புனிதமானது, நிறைவானது. எல்லா உறவுகளுக்கும் இந்த தந்தை மகன் உறவு என்பது எடுத்துக்காட்டான உறவாக இருக்கின்றது. தந்தை எப்பொழுதும் இயேசுவை இவரே அன்பார்ந்த மகன் என்று அங்கீகரிக்கின்றார். இந்த அன்பாக இருக்கின்ற இந்த மகனை தான் உயிர் பலி செய்வதனூடாக இந்த உலகத்திற்கு அன்பு என்றால் என்னது என்பதை வெளிப்படுத்துகின்றார். இந்த இறை மகனை மக்களுக்காக அவர் முழுமையாக கையளிப்பதனூடாக தன்னுடைய அன்பினுடைய தாற்பயத்தை எடுத்து காட்டுகின்றார். இன்னும் ஒரு முறை பார்க்கின்ற பொழுது, இன்னும் ஒரு விதமாக பார்க்கின்ற பொழுது, இந்த இறை தந்தை யார் என்பதை அவருடைய மகனாகிய இயேசு தன்னுடைய வாழ்வாலும் போதனையினாலும், தன்னுடைய படிப்பினைகளினாலும், தன்னுடைய உறவாடல்களினாலும் வெளிப்படுத்துகின்றார். இந்த மகன் அவர் தந்தையினுடைய இரக்கத்தினுடைய அருட்சாதனமாக இருக்கின்றார். இறைவன் கோபம் கொள்ளுவதில்லை, இறைவன் பழி வாங்குவதில்லை, இறைவன் அழிப்பவர் அல்ல, இறைவன் தண்டிப்பவர் அல்ல. மாறாக இறைவன் மன்னிக்கின்றவர், வாழ்வு கொடுக்கின்றவர், பொறுமையினுடைய இருப்பிடமாக இருக்கின்றவர், எப்பொழுதுமே தன்னுடைய வாக்குறுதிகளுக்கெல்லாம் பிரமாணிக்கமாக இருக்கின்றவர். இப்படி அன்பினுடைய எல்லா வெளிப்பாட்டையும் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் முழுமையாக தந்தை என்றால் யார் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். வெறுமனே வார்த்தையில் மட்டுமல்ல, நடைமுறையிலே, இந்த உலகத்திலே இந்த உடலை உணர்வுகளை தாங்கி ஒரு மனிதனாக, இந்த உலகத்தினுடைய இயலாமைகளை, இந்த உலகத்தினுடைய கஷ்ட துன்பங்களை எல்லாம் தன்மீது சுமந்தவராக இறைவன் கருணை உள்ளவர் என்று வெளிப்படுத்துகின்றார். தந்தையும் இவரை அங்கீகரித்து இவரின் அன்பார்ந்த மகன் என்று மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே நிலவிய இந்த பூரணமான நிறைவான அன்புறவு தூய ஆவியாராக பின்பு புறப்பட்டு மக்கள் மத்தியிலே இன்றும் அவர் பிரசன்னமாகிக் கொண்டிருக்கின்றார். இந்த கடவுள் காலங்களை கடந்தவர். ஆகையினாலே தந்தை மகன் தூய ஆவியார் என்று சொல்லி தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றார். கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் ஆவியாக தந்தையிடமிருந்து இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்புகின்ற ஆண்டவருடைய அருள் வளங்களாக, கொடை வள்ளலாக, அருங்கொடை இருப்பிடமாக இருக்கின்ற இந்த ஆவியானவர், அவர் இயேசு மனித உரு எடுத்தது போல அல்லாமல் அவர் ஆண்டவருடைய, அதாவது தூய்மையினுடைய ஆவியாக, சக்தியாக எம்மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். அவருடைய செயல்பாடுகளிலே இருந்துதான் இவர் எம்மோடு தங்கி இருக்கின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம். இவர் எங்கு தங்கி இருக்கின்றார் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் அவர் கோவிலாக கொண்டிருக்கின்றார். அவருடைய செயற்பாடுகள் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அருள் வளங்கள் கொடைகளாக,
இயக்கம் பெறுகின்ற சக்தியாக, இந்த உலகத்தை தூய்மைப்படுத்துகின்றதாக, இந்த உலகத்தை மீட்பதற்காக வழி நடத்துகின்ற சக்தியாக, நம்பிக்கை கொடுக்கின்ற சக்தியாக, பலம் கொடுக்கின்ற சக்தியாக, துணிவு கொடுக்கின்ற சக்தியாக, ஆறுதல் கொடுக்கின்ற, ஆற்றுப்படுத்துகின்ற சக்தியாக, ஒன்றுபடுத்துகின்ற சக்தியாக, இப்படி தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே, இந்த திரு அவைக்குள்ளே, மனித குலத்துக்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கின்றார். படைக்கின்ற இறைவன் எங்களை மீட்டு எங்களை தொடர்ந்தும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இறைவனை நாங்கள் தந்தை, மகன், தூய ஆவியார் என்று போற்றி புகழுகின்றோம். இவர்களுடைய இந்த ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் அவர்கள் மத்தியிலே இருந்த பூரணமான நல்லுறவையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே, மக்கள் மத்தியிலே, எங்களுடைய குடும்பங்கள் மத்தியிலே இந்த திரித்துவத்தினுடைய நல்லுறவை, ஒற்றுமையை, பரஸ்பர உறவை நாங்கள் கண்டு பாவிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக கொடுக்கப்படுகின்றார். பல்வேறு துன்பங்களினாலும் பல்வேறு பாவங்களினாலும் அழிவு சக்திகளினாலும் தீமைகளினாலும் ஆணவம், அதிகாரம், சுயநலம் போன்ற தீமைகளினாலே சின்னா பின்னமாக மாற்றப்படுகின்ற, உடைக்கப்படுகின்ற, பிரிந்து பிரிந்து வாழுகின்ற மனித உறவுகள் குடும்பங்களுக்குள்ளும், குழுமங்களுக்குள்ளும், பங்கு தளங்களுக்குள்ளும், மனித சமூகத்துக்குள்ளும், அமைப்புகளுக்குள்ளும் மனித உறவுகள் சங்கமமாக முடியாத அளவிற்கு பிரிந்து பிரிந்து அதன் வழியாக மக்களுடைய மனங்களில் கசப்பான அனுபவங்களும், விரக்தி உணர்வுகளும், நம்பிக்கை ஈனங்களும், சந்தேகங்களும் எழுந்து ஒருவர் மற்றவருக்கு தீமை செய்கின்ற எதிரிகளாக, மற்றவர்களை அந்நியர்களாக, மற்றவர்கள் வேண்டாதவர்களாக வெறுத்து ஒதுக்கின்ற அப்படிப்பட்ட மனநிலைகளிலே இந்த தந்தை, மகன், தூய ஆவியானவர் இவர்கள் மத்தியிலே இருந்த இந்த பரஸ்பர உறவு, ஒருவர் மற்றவரை அங்கீகரிப்பதும், ஒருவர் மற்றவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதும், ஒருவர் மற்றவருடைய அந்த பணியை தொடர்ந்து ஆற்றுவதும், ஒருவர் மற்றவருடைய போதனையிலே மேல்மேலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், மக்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்றவராக விளங்குகின்ற இந்த தந்தை, மகன், தூய ஆவியார் அவர்கள் அனைவருக்கும் எங்களால் கொடுக்கக்கூடிய அதி உன்னத புகழ்ச்சியும் மாட்சியும் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளங்களிலே இருந்து அவை எழ வேண்டும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. இந்த மாட்சி, போற்றுதலும் பெருமையும் ஆர்ப்பரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் எங்கள் உள்ளங்களிலே எதிரொலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மன்றாட்டங்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. நமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.